எல்லாம் மைனர்னு ஊரை ஏமாத்தின்னு சுற்றிட்டு வரான். என்னடா மைனர், கத்தி எடுத்துட்டு போறேன்னா நீ ஆல்ரெடி கிரைம் பண்ணுறதுக்கு தயாராக தானே இருக்கிற. கை கலப்பு இப்போ 2 பேருக்குள்ள ஏற்படுத்துற கிடைக்கிறதெல்லாம் எடுத்து அடிக்கிறேன்னா அது அஃபென்ஸ் கிடையாது. இதுதான் ஆகச்சிறந்த ஒரு ரீல்ஸுகள். இந்த பெரியவரை என்ன பாடுபடுத்துறான் பாருங்க இந்த பையன். வட இந்தியர் மொத்தமாகவே வடக்கன் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டோம். கடைசியாக வட இந்தியரே கிடையாது. இவன் ஒடிச்சாக்காரன். மீனம்பாக்கம், தாம்பரம், செங்கல்பட்டு இந்த ட்ரெயின்லாம் அவ்வளோ அட்ராசிட்டி கிடையாது. காரணம் இது ஃபுல்லாக அஃபீஷியல்ஸ் இருக்காங்க. இங்கே எந்த மோட்டிவேஷனில் உட்காந்துருக்கான் அவன் கழுத்தில் வச்சு ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு போகிறானுங்க. அவன் எவன் அலோவ் பண்ணுவான்? கோர்ட்டில் வந்து தண்டனை கொடுக்கப்போ கேட்ட கூட அந்த பசங்க சொன்ன விளக்கம் என்ன தெரியுமா? இது மாதிரி நாங்கள் நிறைய பண்ணியிருக்கோம், இது தப்புன்னா எங்களுக்கு தெரியாது, எங்கள் அம்மாவே ப்ராஸ்டியூட் தான், எங்கள் பெரியம்மா ப்ராஸ்டியூட் தான் அப்படின்னு வரிசையாக சொல்கிறானு. அவன் சுராஜ் செஞ்ச தப்பு அதுதான். இறங்கி அடுத்த கம்பார்ட்மெண்ட்லாம் ஏறி எஸ்கேப் ஆகிருந்துருக்கலாம். நடக்க ஆரம்பிச்சுட்டு தரன்னு எடுத்துகிட்டு அந்த பழைய ரயில்வே குவார்டர்ஸ் மூடப்பட்ட வீடு. ஒரு ஆர்பிஐ போலீஸ் ஒரு ட்ரெயினில் கூட கிடையாது. ஆர்பிஐ போலீஸே இவங்க ரெண்டா பயப்படுவாங்க. அது உண்மைதான். ஒரு வெட்டு கழுத்தை வெட்டுறதுங்கிறது வேற. புத்துக்கறி மாரி போட்டு சதைக்கிறானு. வயசு என்ன உனக்கு? 17 வயசு. இந்த வயசுல பள்ளியோடம் போகணும். இந்த ஏரியா ஃபுல்லாவே இந்த பையனை கண்டா பயப்படுறாங்களாம். இல்ல, வெற்றிமாறனோட எடுத்ததுல விடுதலை படம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ரொம்ப ஒரு மாஸ்டர் பீஸாக நான் அதை பார்த்தேன். இதே பொல்லாதவன் நான் வந்து நேசிக்க முடியாதுல்ல. ஒரு 10 வருடத்துக்குள்ள தம்பி, ஒரு 10 இயர்ஸுக்குள்ள வந்த சினிமா எல்லாமே ரவுடி சத்தை தூக்கி பிடிக்குது. 5 லட்சம் கோடி ரூபாய்க்கான கொக்கைன் பிடிச்சாங்க. மத்திய உள்துறை கொடுத்த டேட்டா இருக்கு. சார் வணக்கம். சார் வணக்கம் சார். இப்போ வந்து திருத்தணிக்கு பக்கத்தில் ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் வந்துட்டு ட்ரெயினில் போயிட்டுருக்கவே வந்து ஒரு ரீல்ஸ் மேக் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு வட இந்தியரை நம்ம தமிழ்நாட்டு பசங்க வந்து ஒரு 4 பேர் சேர்ந்து வெட்டிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்து பரவலாக பேசப்பட்டு வருது. நிறைய பேருக்கு வந்துட்டு அதற்கான எதிர்ப்புகளையும் தெரிவிச்சுட்டு வராங்க. இவங்களுக்கு தண்டனை சரியாக வழங்கப்படணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லையா? ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவர்களுடைய மனநிலை எப்படிப்பட்டதாக ஒரு இருந்திருக்கு? அது மட்டும் இல்லாமல் அவங்க கையில் போதை பழக்கம் அப்படின்ற ஒரு விஷயம் எப்படி வந்ததுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? இல்லை, வட இந்தியர் மொத்தமாகவே வடக்கன் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டோம். கடைசியாக வட இந்தியரே கிடையாது. இவன் ஒடிச்சாக்காரன். இப்படியே போனால் அடுத்த ஸ்டேட்டாக அதுதான். நமக்கு ஆந்திராவை தாண்டி ரைட்டில் ஏறி கடற்கரை வச்சு போனீங்கன்னா ஒடிசா வந்துட போகுது. மொத்தமாகவே வடக்கன்ஸ் அப்படின்றோம். இவெல்லாம் ரொம்ப பொலைட்டாக உள்ளவன். வடக்கன்ஸ் எல்லாம் அவனும் ஃபெரோசியஸான ஆள் கிடையாது. பீகாரி, ஊப்பிக்காரன், ராஜஸ்தான், ஹரியானா இவனு தான் இடகுடமான ஆள். இவெல்லாம் சும்மா பரிதாபத்துக்குரியவனுங்க. இப்போ விளிம்பு நிலை மக்கள்னு சொல்லுவாங்கல்ல, சுராஜ் விளிம்பு நிலை மக்கள். இந்த பசங்களுக்கு மனநிலை என்ன? மனநிலை பிறட்டு போச்சு, அவ்வளோதான். மனநிலை பிறட்சி. கொண்டு போய் வைத்தியம் தான் ஒன்று, வேற என்ன பண்ணுறது? ஹரிச்சந்திரபுரம் பையன் இருக்கான்ல, அவங்கள ஏற்கனவே திட்டு கேஸ் இருக்கு. எல்லாம் மைனர்னு ஊரை ஏமாத்தின்னு சுற்றிட்டு வரான். என்னடா மைனர், 15 வயசு பையனுக்கு டெல்லி நிர்பயா ரேப் பண்ண தெரியுது, அவன் மைனர். அவன் என்ன கதையாக இருக்குது இதை சொல்லிக்கிட்டே. இப்படியே நானும் ரொம்ப சிறுவர்கள் இது மாதிரி பெண்களுக்கெல்லாம் இறக்கப்பட்டு பேசிகிட்டு இருந்த காலங்கள் உண்டு. அப்புறமா தான் தெரிஞ்சுக்கிட்டே இது தேவையில்லாத ஒன்று. இவங்களுக்கு வந்து இறக்கலாம் தேவையில்லை. நீ மைனரு ஏதோ ஒரு சண்டை போட்டு ரயிலில் சண்டை போட்டு அடிச்சுக்கிறானுங்கன்னா அது ரைட்டு. ஏதோ கோவம் வரும். கத்தி எடுத்துட்டு போறேன்னா நீ ஆல்ரெடி கிரைம் பண்றதுக்கு தயாராக தானே இருக்கிற. கை கலப்பு இப்போ 2 பேருக்குள்ள ஏற்படுத்துற கிடைக்கிறதெல்லாம் எடுத்து அடிக்கிறேன்னா அது அஃபென்ஸ் கிடையாது. ஆனால் நான் ப்ரீ பிளான்டாக உன்னை இப்போ கத்தி துப்பாக்கி வச்சுட்டு உன்னை கூப்பிட்டேன்னா அது அஃபென்ஸ் இல்லையா? அவன் கத்தியோட ரயிலில் போகிறான், அப்போ அஃபென்ஸ் பண்ணுறது தான் போகிறான். அதுக்கு முன்னாடி அவனோட ரீல்ஸ் எல்லாம் எடுத்து பாருங்க, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ். எனக்கு இப்போ நான் அந்த ரீல்ஸ் நீங்களே மக்கள் கிட்ட காட்டினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ரீல்ஸ் எல்லாம் எடுத்து பாருங்க. அவர் வந்து நீங்கள் மக்கள்கிட்ட நீங்களே பாருங்க. இதுதான் ஆகச்சிறந்த ஒரு ரீல்ஸுகள். இந்த பாருங்க, தாத்தாவை என்ன பாடுபடுத்துறான்னு. இந்த பெரியவரை என்ன பாடுபடுத்துறான் பாருங்க இந்த பையன். போட்டதான் எப்படிப்பட்ட ஒரு பண்பாடு உள்ள கலாச்சாரம் நம்மளோட ட்ரெடிஷ்னல் விண்டேஜ். நம்ம எவ்வளோ பழைய ஆள்கள். நம்ம உட்காந்து உலகத்தில் காட்டு மிராண்டி இருந்த காலத்தில் உட்காந்து தொல்காப்பியத்துக்கு விளக்க உரை எழுதணும். உலகத்துக்கே மறை திருக்குறள் ஒன்று கொடுத்துருக்கோம். மனித மாண்பை பற்றி கொடுத்துருக்கோம். அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் 3ஆக பிரித்து ஒரே புத்தகத்தில் கொடுத்தது தமிழ்நாட்டில் முடிஞ்சது, திருவள்ளுவனால தான். அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் வந்து இந்த மாதிரி அட்டுவழியம் ஒரு ரயிலில் பெரியவர் இந்த மாதிரி பண்ணுறான்னா, அதாவது தம்பி நான் என்னன்னு சொல்கிறேன், இங்கே சென்ட்ரல் பார்க்கு இப்படி கோடம்பாக்கம் இப்படி போதில்ல, இப்படியே மீனம்பாக்கம், தாம்பரம், செங்கல்பட்டு இந்த ட்ரெயின்லாம் அவ்வளோ அட்ராசிட்டி கிடையாது. காரணம் இது ஃபுல்லாக அஃபீஷியல்ஸ் இருக்காங்க. இங்கே ட்ரெயினில் ஈவினிங் ஆகிட்டா அவ்வளோ பேர் இதில் ஜேர்னி பண்ணுறாங்க. ஆனால் இதே வந்து நீ ஆவடி தாண்டி போ வந்து இந்த ரயில்களில் ஆபத்து டெய்லி பிரச்சனை இருந்துட்டு தானே இருக்குது. பட்டாக்கத்தி போட்டு திட்டிகிட்டு தானே இருக்காங்க. கல்லூரி மாணவர்கள் அடித்துக் கொள்வதும் வெட்டி கொள்வதும் பார்த்துட்டு தானே இருக்கோம். வெத்தலை, அப்புறம் புயலை, அப்புறம் அப்படியே ஜர்தா, அப்படியே சிகரெட்டு, அப்படியே வந்த போதை ஆகிட்டு. இப்போ ஒரு பரிணாம வளர்ச்சி வந்து எங்கேயோ போய் நிற்கிது. இப்போ எத்தனையும் பார்க்க போட்டாங்க. அதாக இப்போ ட்ரக்கு கிடையாது. ஆக்சுவலாக அது சுண்ணாம்பு வச்சு போட்டாங்க. செரிமானம்லாம் ஆகும், நல்லதுன்னு சொல்லி கூட சில நிறைய சயின்ஸில் சொல்லுவாங்க அது நல்லதுன்னு. ஆனால் அதோட பரிணாம வளர்ச்சி அது எங்கேயோ போய் நிற்கிது. சுராஜ் இப்போ வந்து உனக்கே எனக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்குன்னா சண்டை போட்டு ரைட், அது ஏதோ பண்ணிட்டு போவோம். எந்த மோட்டிவேஷனில் உட்காந்துருக்கான் அவன் கழுத்தில் வச்சு ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு போகிறானுங்க. அவன் எவன் அலோவ் பண்ணுவான்?
அந்த பையன் அப்ப கூட எதுவுமே வந்துட்டு ரியாக்ட் பண்ணாம அமைதியா தான் உட்காந்துருக்காரு. அப்படியே இறங்கி வந்து இவன்ட்டு தப்பிச்சு போகிறதே இறங்கி நடக்க ஆரம்பிச்சிட்டு இருக்கான். அவன் சுராஜ் செஞ்ச தப்பும் அதுதான். இறங்கி அடுத்த கம்பார்ட்மெண்ட்லாம் ஏறி எஸ்கேப் ஆகிருந்துருக்கலாம். நடக்க ஆரம்பிச்சுன்னா தரன்னு இழுத்துட்டு அந்த பழைய ரயில்வே குவார்ட்டர்ஸ் மூடப்பட்ட வீடு. நான் கேட்குறேன், மூடப்பட்ட வீடுகள் தனியாராக இருந்தாலும் சரி கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி டெமாலிஷ் பண்ணுங்க. அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் உள்ளது ஏன் வச்சிருக்கீங்க? தவறி புட்டுக்கிட்ட எல்லாம் விழுந்துச்சுன்னா அடுத்தவங்க மேலே தானே விழுவோம். பல்லெடுத்து பிள்ளைங்கலாம் போகிற இடம் ஒரே ஒரு சிசிடிவி கேமரா இல்லைப்பா அந்த இடத்துல. ஒரு ஆர்பிஐ போலீஸ் ஒரு ட்ரெயினில் கூட கிடையாது. ஆர்பிஐ போலீஸே இவங்க ரெண்டாக பயப்படுவாங்க. அது உண்மை தான். நான் ஆர்பிஐ போலீஸும் ஜாக்கிரதையாக இருக்குன்னு தான் சொல்கிறேன். இவனுங்க எந்த கணக்கு வழக்கம் இல்லாமல் இருக்கானுங்க. ஆக்சுவலாக நேரடியாக ஃபைட் ஆரம்பிக்கலை. இவன் ரீல்ஸ் பண்ணுறேன்டா பேரில் எதாவது பெரிய உறவு பண்ணுறான்ல அது மாதிரி பண்ணக்குள்ளே அந்த கத்தி அவங்க மேலே படப்பட்டதா அந்த ரயிலில் இருந்த நமக்கு தெரிஞ்சவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டே இருக்குது. படம் போட்டதை போய் அப்போ வேண்டாம் பிரதர் பண்ணாதீங்கன்னு சொல்லக்குள்ள தான் ஃபைட் ஆரம்பிக்குது. நீ எப்படி ரயிலில் போவ, தடை செய்யப்பட்ட கத்தி தூக்கிட்டு போவ, நீ யாரோ உட்காந்துருக்க மேலே வெட்டுற மாதிரி ரீல்ஸ் போடுவ, ஓ சந்தோஷத்துக்கு யார் ஊருக்கு ஆகுறது? ஒரு வெட்டு கழுத்தை வெட்டுறதுங்கிறது வேற. முத்துக்கறி மாரி போட்டு சதைக்கிறானு. அதான் சார், இப்போ என்னன்னா அந்த போதையில் இருக்கும்போது அவங்களுடைய மனநிலை என்னவா இருந்திருக்குன்றது பெரிய ஒரு ஆச்சரிய கேள்வியா இருக்கு இல்லையா? ஏன்னா எல்லாருமே வந்து பதட்டம் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கும். யாராவது ஒருத்தர் வந்துட்டு ஒருத்தர் வெட்டுறாங்க, ரத்தத்தை பார்த்தாலே ஒரு பதட்டம் அப்படின்றது உருவாயிடும், கை நடுங்க ஆரம்பிச்சிடும். ஆனா இந்த பசங்க பண்றதை பார்க்கும்போது வெட்ட ஓங்குறாங்க, திருப்பியும் வந்துட்டு போதுனா நிறுத்துறான்னு ஒருத்தன் பின்னாடி இருந்து கத்துறான், ஏய் அப்படின்ட்டு ஒரு சவுண்ட் வந்துட்டு நீ வீடியோ எடு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வெட்டுறான் இல்லையா? இந்த ஒரு மனநிலை என்ன மாதிரியான ஒரு மனநிலைக்கு இவங்களை கொண்டு போய் சேர்த்துருக்கு? இந்த மாதிரியான ஒரு போதை அவங்க கைக்கு எப்படி போச்சு? போதை இங்கே இருக்கா இல்லையா அதை சொல்லுவோம். பட் அஷ்டாகாரத்து தான் வடக்கு மண்டல ஐஜி அவர் கூட சொன்னார், என்ன வகையான போதைங்கிறது விசாரிச்சுட்டு இருக்கோம். லிக்கரில் இருந்தாங்களா, வேறு எதுவும் ஸ்டஃப் ஏற்றிருந்தாங்களான்னு விசாரிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். இப்போதைக்கு உள்ள எவிடன்ஸ் வச்சு நாங்கள் ரிமாண்ட் பண்ணியிருக்கோம். 3 நாட்ஸ் வந்து போட்டிருக்காங்க, கொலை முயற்சி போட்டிருக்காங்க. அவரோட ஸ்டேட்மெண்ட் எக்ஸ்ட்ரீம் அதுதான் போட முடியாது. ஏன்னா ஆள் டெத் ஆகலை, பாதி பேர் இறந்துட்டு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. தவறான முன்னுக்கு முன்னான தகவல், உயிரோட தான் இருக்கா. போதையோட உச்சம் வந்து முதல்ல உங்களை வந்து அது வந்து டோப்பமைன்னு சொல்லி உங்களுக்கு பிரெயினில் சுரக்கும். உங்களுக்கு முதல்ல உங்களை கிளர்ச்சி விட்டோம், அப்புறம் உங்களை அடிமையாக்கும், அப்புறம் கடைசி அது சொல்கிறது நீ கேட்ப. அது என்ன சொல்லுதோ அதை செய்வேன். ஒரு குவார்ட்டருக்கு என்ன கொலை கூட செய்வேன், கொஞ்சோண்டு கஞ்சாவுக்கு கொலை கூட செய்வேன். அது இப்போ ஜேர்னி அது பண்ணுது. வயசு என்ன உனக்கு? 17 வயசு. இந்த வயசில் பள்ளியோடம் போகணும், படிக்கணும், அடுத்து வேலை வாய்ப்பு எதுவுமே இல்லை. அவங்க அப்பா வந்து அந்த ஹரிச்சந்திரபுரத்து பையன் இருக்கானே, அவங்க அப்பா வந்து கம்பெனியில் வேலைக்கு போகிறார், அவங்க அம்மா 100 நாள் வேலைக்கு போகிறாங்க. புள்ள எப்படி சுற்றுது பாருங்கள். காலைல எழும்பிடுறது போல இருக்குது ரயிலில். மாற்றவனெல்லாம் இதுமாரி போட்டு ஒம்பளத்திட்டு பாட்டு போட்டுக்கிட்டு வீடியோ போட்டு டான்ஸ் ஆடிட்டு அப்படியே போகிறது, மாற்றவர் சாப்பிட்றது எங்கே வேணுமோ. அந்த ஏரியா ஃபுல்லாகவே இந்த பையனை கண்டா பயப்படுறாங்களாம். உங்களை மானிட்டேஷன் பண்ணி இவங்க வந்து ஒரு மானிட்டருக்குள்ளே கொண்டு வரணும்ல, இப்படியே விடவும் முடியாதுல்ல. நம்ம வந்து எல்லாம் சொல்கிறாங்க என்கவுண்டர் பண்ணுங்க அது இதுன்னு எல்லாரும் உங்களுடைய கோபம் நியாயமானது. ஆனால் உங்களுக்கு அந்த பெட்டியில் வேறு யாருமே இல்லையா? இவங்க பண்ணக்குள்ளே ஏய் என்னடான்னு கேட்குறதுக்கு ஒருத்தர் தைரியம் இல்லாமல் போயிட்டு தானே. ஆனால் நீங்கள் சொன்னது போலீஸுக்கே பயம் இருக்குது அப்படிங்கும்போது அங்கே இருக்கிறவங்களுக்கு கையில் கத்தி வச்சு இதெல்லாம் ஒரு வித்து கிளப்பி விடுறது தான். எல்லாம் பயம் இருக்கணும். என்ன பண்ணிவிடுவா? 4 பேர் சேர்ந்து என்ன பண்ணிவிடுவேன்? சின்ன பசங்க தானே தம்பி. செயினை பிடிச்சி இழுத்து போலீஸ் பிடிச்சி கொடுக்குறது. யாருமே எதையும் நமக்கு என்ன குழங்கி ஒதுங்கி போனோம்னா சொசைட்டி இப்படி தான் தம்பி ஆகும். சொசைட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்கு இருக்குது? குப்பையை கட்டி உனக்கு குப்பை தொட்டில் போடுறியா? பைக்கில் இருந்து வீசுறீங்க பொத்துன்னு யாரோ பொறுக்குவாங்கிறது விட்டு தானே. எதுவுமே நமக்கு அக்கறை கிடையாது தம்பி. அப்போ பிள்ளைங்க இப்படி தான் வளரும். நாளைய சமுதாயம் வந்து எனக்கு ரொம்ப பயமாக இருக்கிறது என்னென்னா, இந்த சொசைட்டிக்குள்ளேயே நம்ம வாழ்ந்து தான் போகணும். நம்ம எதிர்கால சந்ததி இந்த சொசைட்டிக்குள்ளே தான் இருக்கு தான் ஆகணும். இப்போ அந்த பசங்களுக்கு அந்த சுராஜ்னு கிடையாது, நீ நான் மாட்டினாலுமே இதுதான் நிலைமை. ஏன்னா அவனுக்கு தண்ணியிலே இல்லை. ஆர்பிஐ போலீஸை வந்து ஒரு அனுபவத்தை கேட்டான். என்ன ஃபைன் தானே போடுவேன், போடு, ஆனால் உன்னை நீ வீட்டுக்கு போகலாம் வெட்டுவேன்னு சொல்கிறானா. அப்போ ஜொனையல்ங்கிறத வச்சு நீங்கள் எல்லாத்துலேயும் தப்பிச்சிக்கவும் பார்க்குறீங்க. ரெண்டாவது இடையில ஒரு படம், விஜய் சேதுபதியோட படம் வந்துச்சு, அந்த செவத்தை உடைப்பார கையால் குத்தி மாஸ்டரா. அதெல்லாம் ஒரு கேவலமான படம் தெரியும். அதெல்லாம் அப்படி இருக்கா? 2015 ஜுவனல் ஜஸ்டிஸ் போர்டு ஆக்ட் எடுத்து படிங்க, சிறார் சீர்திருத்த சட்டத்தை எடுத்து படிங்க. பெரியவர்களுக்கு என்ன அஃபென்ஸோ அதே தான் தண்டனையும் சிறியவர்களுக்கும். ஆனால் சின்ன பசங்க செஞ்சால் தப்பு இல்லைங்கிற மாரி அந்த படத்தை எடுத்து வச்சாங்க. கரெக்டு தானே? அதில் லாரியை விட்டு மோதுறது மாரி சின்ன பசங்க செஞ்சால் தப்பு இல்லை. யார் சொன்னால் சின்ன பசங்க தப்பு இல்லைன்னு? இவர் திருநாள் தான் போட்டிருக்கானுங்க. 21 வயசு வரைக்கும் சீர்நோக்கப்பள்ளியில் இருப்பானுங்க. 21 வயசுக்கு மேலே நேராக சென்ட்ரல் ஜெயிலு மாற்றிடுவாங்க. ஸோ ஆனால் அந்த 1 வருட காலம் தான் அவங்க உள்ளார இருப்பாங்க அப்படின்றதெல்லாம் மித்து. அதெல்லாம் சும்மா பொய் தம்பி, அதெல்லாம் பொய். இந்த பசங்களை ஏமாற்றி வீணாக்குறானுங்க. எதிர்காலம் சிதைக்கப்படுகிறது. கத்தி எடுக்கிறதெல்லாம் ஹீரோயிசம்னு யார் சொல்லி கொடுத்தா? அது இப்போ ஒரு இடைப்பட்ட காலங்களில் ஒரு 10 வருடத்துக்குள்ள தான் இந்த மாதிரி படம் வந்து கூத்தடிச்சிட்டு போயிட்டு. அதுவும் ஒரு குற்றச்சாட்டாக வைக்கிறாங்க சார். எல்லா சினிமாவிலையுமே வந்துட்டு இந்த ரவுடிசம் பண்ணுறதும் இது எல்லாமே கெத்து அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் முக்கியமாக வந்துட்டு வெற்றிமாறன் சார் அவர்களுடைய படமாகட்டும், லோகேஷ் கனகராஜ் அவர்களாகட்டும், இவங்க எடுக்கக்கூடிய படங்கள் வந்து சமூகத்தை சீரழிக்கிற மாதிரியான படங்களாக இருக்குன்னு சொல்லி சிலர் வந்து சோஷியல் மீடியாவில் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? கண்டிப்பாக தப்பு தானே. இல்லை, வெற்றிமாறனோட எடுத்ததில் விடுதலை படம் எனக்கு ரொம்ப பிடிச்சது.
ரொம்ப ஒரு மாஸ்டர் பீஸாக நான் அதை பார்த்தேன். இதே பொல்லாதவன் நான் வந்து நேசிக்க முடியாதுல்ல. ஏன்னா பொல்லாதவனில் கிஷோர் வந்து செல்வங்கிற கேரக்டராக வர்றாரு. அவர் தம்பி எல்லா ரவுடிஸும் வடசென்னைனால இப்படி இருக்குன்னு உங்களுக்கு யார் கற்றுக் கொடுத்தது? மித்த யார் சொல்லி கொடுத்தது? வடசென்னைனா ரவுடிசம் மட்டும் தான் இருக்காங்க, தென்சென்னையில் ரவுடிசமே இல்லையா? வடசென்னையில் தான் நம்ம பவர் பிளான்ட் இருக்குது, நம்ம இன்னொரு டெர்மினல் அங்கே தான் இருக்குது, எவ்வளோ போர்ட் இருக்குது வடசென்னையில். சென்னைக்கு வர்ற மீன் உலகத்துக்கு எக்ஸ்போர்ட் ஆகுது காசிமேடு மீன். ஆனால் அவங்க எடுக்கிறது பூராவே இந்த மாதிரி எடுக்கிறது தவறு தானே. ஒரு 10 வருடத்துக்குள்ளே தம்பி, இப்போ ஒரு 10 இயர்ஸுக்குள்ளே வந்த சினிமா எல்லாமே ரவுடிசத்தை தூக்கி பிடிக்குது, குடும்ப பாரம்பரியத்தை கல்வியை தூக்கி பிடிக்கல எந்த படமும் இல்லை. அந்த மாதிரி படங்களும் வர்றதே இல்லை அப்படின்னு சொல்ல வர்றேன். ட்ரக்கு, புகை, சிகரெட், கஞ்சா, தண்ணி அடிக்கிறது வந்து யூனிக்காக காமிச்சிட்டாங்க. அதாவது ஒரு தப்பே இல்லை அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. அது மாதிரிலாம் ஒரு காலத்தில் காட்சிகள் இல்லாமல் தான் இருந்துச்சு. இப்போ அது தவறாகவே இல்லாமல் போயிட்டு. ஸோ அப்புறம் சந்ததி கெட்டுப்போச்சுன்னா கெடத்தான் செய்யும். யாருக்கும் கட்டுப்படுற மாதிரி இல்லை, யாருக்கும் மரியாதை கொடுக்கவும் தயாராக இல்லை. அதாவது ஒரு காலத்தில் வந்து தண்ணி அடித்தாக்க நம்ம வீட்டில் பெரியவங்க வந்தால் ஓடி ஒளிகிற காலம் உண்டு. கரெக்டாக இன்றைக்கி ஒளிகிறாங்களா? அப்பா பாக்கெட்லேருந்து புள்ள சிகரெட் எடுக்கிறான், புள்ள பாக்கெட்லேருந்து அப்பா எடுத்து சிகரெட் பற்ற வைக்கிறாரு. அதாவது இங்கே வேலைக்கு போகிறதுங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு, நீங்கள் வேலைக்கு போயிட்டாலே நீங்கள் இண்டிவிஜுவல், உங்களை யாரும் கேள்வி கேட்க முடியாது. ஆனால் அப்போ அப்படி இல்லை, சம்பாதிச்சு கொண்டாந்து வீட்டில் தான் காசு கொடுக்கணும். ஒரு ஒலை தான், கடையிலலாம் சாப்பிட்டு வர முடியாது, விளக்கம்பத்தில் அடிப்பாங்க. கிளப்பு கடையில் சாப்பிட்றது எங்கள் பாட்டியெல்லாம் ஒன்று இருந்துச்சு, கிளப்பு கடையில். அது மாதிரி கிளப்பு கடைன்னு சொல்லுவது. கிளப்பு கடையில் சாப்பிட்டா அது அப்படியே அது ஒரு இமேஜ் பிரச்சனையாக பார்த்த விஷயம் தம்பி. அதெல்லாம் கடையில் சாப்பிடக்கூடாது, இமேஜ் இது. ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் ஃபேஷன் ஆகி போச்சு, எல்லாம் மாறிக்கிட்டே வருது தம்பி. தவறு செய்கிறதுக்கான ஆக்சஸ் இப்போ அதிகரிச்சிட்டு. அப்போல்லாம் நம்ம ஒயின் ஷாப்பை திரும்பி பார்த்தாலே சத்தம் போடுவாங்க, ஓடுறா மிரட்டுவாங்க. இப்போ அப்படி இல்லையே, எல்லாருமே வாங்குறாங்களே. தெரு இருக்கே, குடிச்சிட்டு மூத்திர மாரி தான் இங்கே பாத்ரூம் இல்லை, ஆனால் தெரு ஒயின் ஷாப் இருக்குல்ல. நீங்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டு எல்லாம் நல்லா வரணும், பிள்ளைங்க நல்லா வரணும், எங்கேருந்து நல்லா வரும்? எல்லாமும் எல்லா வடிவிலும் இங்கே இருக்குது. 5 லட்சம் கோடி ரூபாய்க்கான கொக்கைன் பிடிச்சாங்க தம்பி வடகிழக்கு மாகாணத்தில். 5 லட்சம் கோடி ரூபா. 2G 2.5 லட்சம் கோடி தான் சொன்னாங்க. 5 லட்சம் கோடி ரூபாய்க்கான கொக்கைன் பிடிச்சாங்க. மத்திய உள்துறை கொடுத்த டேட்டா இருக்குது. அரவிந்த் ஆக்ஷன் சொல்லி ஒரு தனியார் தொலைக்காட்சி நெறியாளர், ஆசிரியர், சத்யம் டிவியோட ஆசிரியர், அவர் போட்டு வழக்கே போட்டிருக்காரு. அதே டேட்டா கொடுத்தாங்க, வடகிழக்கு மாகாணத்தை கேட்டால் 1 கிராம் இல்லைன்ட்டாங்க. அப்போ அந்த 5 லட்சம் கோடி ரூபாய்க்கான கொக்கைன் எங்கே? இந்த நாட்டுக்குள்ளே தானே சுற்றிட்டு இருக்கோம். எல்லாத்தையும் கொண்டாந்து கையில் கொடுத்துட்டு தப்பு பண்ணாதானே எப்படி பண்ண முடியும்? ஸோ இந்த மாணவர்கள் சீர்கேடுவதற்கான காரணம், முதன்மையான காரணம் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க சார்? அட்மாஸ்பியர் தான் தம்பி, சுற்றுச்சூழல். டெல்லி நிர்பயா வழக்கில் கோர்ட்டில் வந்து தண்டனை கொடுக்கப்போ கேட்ட அந்த பசங்க சொன்ன விளக்கம் என்ன தெரியுமா? இது மாதிரி நாங்கள் நிறையா பண்ணியிருக்கோம், இது தப்புன்னா எங்களுக்கு தெரியாது, எங்கள் அம்மாவே ப்ராஸ்டியூட் தான், எங்கள் பெரியம்மா ப்ராஸ்டியூட் தான் அப்படின்னு வரிசையாக சொல்கிறானு. தூக்கு தண்டனை போட்டாங்களா போடலை நம்ம நாட்டில்? கழுத்து இருந்துச்சா இருக்கலையா? தண்டனைகள் கடுமையாக தான் தம்பி இருக்குது. சிக்கனம்னா சிதறி போகும், எல்லாமே சிதைஞ்சு போயிடும். இதில் இன்னொரு பெரிய ஒரு முட்டாள்தனத்தை எல்லாம் பேசிகிட்டு இருக்கானுங்க. ஜட்ஜ்மெண்ட்டு சரியில்லை, கோர்ட்டு சரியில்லைங்கிறான். நோய் பெருகிறதுக்கு காரணம் ஹாஸ்பிட்டலாக நோயாளியா? யார் தம்பி? நோயாளி தானே பெருகிறான். நோயை மருத்துவமனையை பெருக்கி விடுது, நோயை மருத்துவமனை சரி பண்ணும். அப்புறம் குற்றங்கள் பெருகிறதுக்கு காரணம் நீதிமன்றம் தான் சொல்கிறது எப்படிப்பட்ட தவறான போக்குன்னு நான் சொல்கிறேன். நீதிமன்றம் அதுக்கான தண்டனையை கொடுக்குது. நீதிமன்றமாக போய் போலீஸாக வச்சு பிடிச்சிட்டு கிடக்கும். போலீஸ் பிடிச்சாங்க ஒப்படைச்சா தான் இங்கே நீதிமன்றத்துக்கு வரும். ரயிலில் எங்கே இருட்டுக்குள்ளே நீ பண்ணுற, அதை யார் பிடிச்சிட்டு வரணும்? போலீஸ் பிடிச்சிட்டு வரணும். ஆர்பிஐ பிடிச்சி எல்லண்டோ போலீஸில் ஒப்படைச்சா எல்லண்டோ போலீஸ் ரிமாண்ட் பண்ணி இங்கே கொண்டு வருவாங்க. கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கு இரவில் போய் நைட்டில் ஒதுங்குறவங்களுக்கு ரேப் பண்ணிடுறானுங்க. கோர்ட்டு சரியில்லைன்னு சொல்கிற எதுக்கு? அஃபென்ஸ் கோர்ட்டாக பண்ணிச்சு, நீ பண்ணுற இறுதி வடிவம் தான் கோர்ட். இதெல்லாம் தப்பான மித்து. ஜுடிஷியலெல்லாம் நம்பணும், அரசு மருத்துவமனை நம்பணும், வைத்தியம் அங்கே தான் போய் பண்ணிக்கணும், நம்ம பள்ளிக்கூடத்தை நம்பணும், படித்தா வேலை கிடைக்குன்னு நம்பணும். படித்தா எங்கே வேலை கிடைக்குதுன்னு நினச்சா எப்படி படிப்படி? படித்தா வேலை கிடைக்கும். நான் அப்படின்னா நல்லா படித்தா வேலை கிடைக்கும். ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணால் உனக்கு வேலை இல்லைன்னு சொல்ல முடியுமா? இங்கே நீ எதை பல்டம் விட்டு ஒப்புக்கு பார்டர் பாஸ் ஆனால் வேலை கிடைக்காது. நிறைய எக்ஸாம்ஸ் வந்துட்டு டிஎன்பிசி எல்லாம் வந்துருச்சு. அதெல்லாம் மக்கள்கிட்ட சொல்லுங்கள், மாணவர்கள்ட்ட. ஆசிரியர்களுக்கு பெரிய பங்கு இருக்குது மாணவர்களை திருத்துறதுல. ஸோ இந்த வழக்கில் முக்கியமாக இன்னொரு விஷயம் பார்க்கப்படுறது என்னென்னா சார், அந்த வெட்டினவங்களில் ஒரு பையனை மட்டும், அதாவது அந்த வீடியோ எடுத்த பையனை போலீஸ் வந்து பேசி உங்க எதிர்காலத்தை கருதி அவரை வந்து விடுவிச்சிட்டாங்க அப்படின்ற. போலீஸ் விடலப்பா, கோர்ட்டு தான் விட்டுச்சு சார். எதிர்காலம் கருதி விட்டுட்டாங்க. ஆக்சுவலா இந்த குற்றத்தை வீடியோ எடுத்ததுல அவருக்கும் ஒரு பங்கு இருக்குல்ல. தடுக்காம வீடியோ எடுத்ததுமே ஒரு தவறு தானே? தவறு தான். நான் வீடியோ எடுத்தது நல்லது. இப்பயாவது வெளில வந்துச்சுல்ல, இவனுக்கு அட்டூழியத்துக்கு ஒரு எல்லை வந்துச்சுல்ல. இப்போ இந்த வீடியோ வெளியே வரலன்னா என்ன ஆயிருந்திருக்கும்? அவனை பாட்டு இங்கே பண்ணிட்டு போயிட்டே இருந்திருப்பாங்க ஜிப்சி மாதிரி. வீடியோ வெளியே வந்தோன்னா ஒரு பிரேக் வந்துச்சு இல்லை, நாடே உலுக்கி போட்டுருச்சு இந்த சம்பவம். ஆனால் அந்த தப்புக்கான தண்டனை என்னன்னு நான் கேட்குறேன். இல்லை, இந்த நாடே உலுக்கிருச்சு இந்த விஷயத்த. ஆமாம், நாடே உலுக்கி போட்டுப்பா. ஜொனேல பொறுத்தவரையிலையும் இவங்க மேலே எடுத்திருக்க நடவடிக்கை சீரியஸாக எடுத்திருக்காங்க. ஆனால் அந்த பையன் மேலே மட்டும் ஏன் எடுக்கலன்னு நான் கேட்குறேன். அந்த பையன் ஃபிசிக்கலி அது உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்கான். அது அந்த கிரவுண்டில் தான் அவனை விட்டுருக்காங்க. ஃபிட்னஸ் இல்லாமல் இருந்திருக்கான். சிறைக்கு போகிற ஃபிட் இல்லை வந்துட்டு.
அதோடு தான் விட்டுருக்காங்க. அதாவது மோட்டார் வாகன சட்டத்தில் ஒரு திருத்தச் சட்டம் கொண்டு வந்தாங்க. மைனர் பைக்கோ கார் எடுத்துகிட்டு போய் மோதினாக்கா அவங்க அப்பா அம்மா தூக்கி ரிமாண்ட் பண்ணாங்க. இப்போ இருந்தால் அப்பா அம்மா இருந்தால் அம்மா ரிமாண்ட் பண்ணுறாங்க. அதேமாதிரி ஜொனேல் தப்பு பண்ணால் அவங்க அப்பா அம்மா ரிமாண்ட் ஆகணும். இந்த ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு நம்ம இவ்வளோ சொல்கிறோம் இல்லையா, கோர்ட் வந்துட்டு சட்டம் மேலானது எல்லாமே இருக்கட்டும், ஆனால் பேரண்ட்ஸ் வந்து இதற்கு வந்துட்டு எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான பங்கு வகிச்சிருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவங்க வாழ்விலே ஒரு மிடில் கிளாஸுக்கு கீழே இருக்குது, லோயர் மிடில் கிளாஸாக இருக்குது. அப்போ அவங்க என்னென்னா அன்றாட வேலைக்கு போகணும், சாப்பிட்ணும், வீட்டுக்கு கொண்டு வரணும் காசு, அவங்க நிலை அது. அப்போ பிள்ளைகளை சரியாக கவனிக்க முடியறதில்ல. பட் பிள்ளைகள் பெற்றா மட்டும் பத்தாதுங்கிறது என்னோடய கருத்து. நல்ல அட்மாஸ்பியரில் வாழ வைக்கணும், அது ரொம்ப முக்கியமானது. எல்லோரும் தான் பிள்ளைப்புக்கிறாங்க, பனியோடு தான் பிள்ளைப்புக்குது சேர்த்துற சாக்கடையில். அதுக்கு நல்ல அட்மாஸ்பியர் கொண்டு வரணும்ல. அதுக்கு என்ன வழி? எஜுகேஷன் தான். நம்மள்ட்ட எந்த இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைன்னா படிக்கணும், வேறு வழியே கிடையாது. இல்லை வேறு எந்த சோர்ஸ் இந்த கேமரா முன்னாடி பிஹைண்ட் த கேமரா என்ன கொண்டு வந்திருக்கோம்? என்னோடய கல்வி மட்டும் தான். வேறு எதை நாடி வர்றீங்க? வேறு எது? எனக்கு என்ன அடையாளம் இருக்குது? கல்வி தானே அடையாளம். வழக்கறிஞர் இருக்கிற அடையாளம் கல்வி தானே. படிப்பு ரொம்ப முக்கியமானது இல்லையா? ஆனால் அம்பேத்கரில் ஆரம்பித்து அப்துல் கலாம் வரைக்கும் அதை தான் சொன்னாங்க, கல்வி ரொம்ப முக்கியம். கல்வி இல்லைன்னா எதுவுமே இல்லை. இந்த புதுசாக எழுப்பி வந்து கன்ஃபியூஸ் பண்ணுற அரசியல் பின்னாடிலாம் போகாதீங்க. எனக்கு இது ஒன்று வருத்தம் இருக்கு தம்பி. இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு தம்பி. இன்ஸ்டாகிராமில் இது இல்லாமல் இன்னொரு உலகம் அங்கே இயங்கிக்கிட்டு இருக்கு. நம்ம அந்த உலகத்திலே இல்லை. நம்ம அது ஒரு தனி உலகம். எந்நேரம் பாட்டு கூத்து கும்மால் அடிச்சுட்டு ஒரு கும்பல் ட்ராவல் ஆகிக்கிட்டே இருக்காங்க. நாட் ஓன்லி மேல், ஃபீமேல் ஆல்சோ சொல்கிறேன். ஒரு ஜேர்னி போயிட்டுருக்காங்கன்னு சொல்கிறேன். இந்த நம்மளை சுற்றி என்ன நடக்குது, இங்கே நடக்கிற கண்ணீர் கம்பளை எதை பற்றி இங்கே அக்கறை இல்லாமல் ஒரு குரூப்பு சுற்றுதே தம்பி. இன்றைக்கி விட்டு என்ன 10 வருஷம் கழிச்சு எப்படி இருக்கும் இந்த சொசைட்டி? கற்பனை பண்ணு. பெண்களை வெளில படிக்க அனுப்ப முடியல, ஆண்கள் வெளில பத்திரமா போயிட்டு, பெண்களுக்கு போயிட்டீங்க, ஆண்களே பத்திரமா போயிட்டு வர முடியலையே. 47க்கு முன்னாடி இருந்த சுதந்திரத்தை விட இப்போ சுதந்திரம் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இந்த கம்பேரிசனுக்கு தான் இன்றைக்கி சொன்னாங்க சுதந்திரம் வெள்ளக்காரண்டே இருந்துட்டு போட்டுமேன்னு. இங்கிலாந்துலாம் சிவிலைஸ்டான சொசைட்டியாக தானே இருக்குது, நம்ம தானே அப்படி இல்லை. ஆனால் அதாவது கம்பேரிட்டிவ் நார்த் நம்ம பெட்டருங்கிறது வேணால் சொல்லிக்கலாம் தம்பி. வட இந்தியாவை விடக்குள்ள நம்ம தமிழ்நாடு ஃபஸ்ட் கிளாஸ், சொர்க்கம். ஏன்னா இதை விட ஆபத்து கும்பமேளாவில் அவங்களோட அட்ராசிட்டி எல்லாம் பார்த்தோம்னா ரயில் என்ன பாடுபடுத்துனாங்கன்னு. இது ஒரு இன்சிடெண்ட்டு, தவறு, மன்னிக்க முடியாது, தண்டனை கண்டிப்பாக நம்ம நாடு வழங்கும். ஆனால் இது கூட வடக்க கிடையாது. நீ வடக்க ட்ரெயினில் போய்ட்டு வா, ஒரே ஒரு வாட்டி போய்ட்டு வா, டெல்லி போய்ட்டு திருப்பி மெட்ராஸ் வா, அடா பாவீங்களா என் ஊர் தாண்டா சொர்க்கம்னு வந்துடுவேன். ஏன்னா அந்த கண்டிஷனில் இருக்காங்க. ஒரே ஒரு முறை பேட் எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கு பிறகு டெல்லி நான் ஃப்ளைட்டில் தான் போகிறேன். ஏன்னா அவங்க எதுக்குமே கட்டுப்படுறவங்களே கிடையாது. ரிசர்வேஷன் என்ன, அன்ரிசர்வ்டான எந்த எதுவுமே கிடையாது. ஆனால் இந்த லோக்கோ ட்ரெயினில் வந்து இந்த பிரச்சனை இருக்குது. அரக்கோணம் ரோடு இதெல்லாம் ப்ராப்ளம் தான். குறிப்பிட்ட ஏரியாக்களில் திருவிலங்காடு இந்த பகுதிகள் வந்து ப்ராப்ளமாக தான் இருக்குது. அந்த உள்ளூர் பசங்க செஞ்சுட்டு டக்குன்னு இடத்துல இறங்கி போய்ட்டா என்ன செய்யும்? செல்ஃபோனை பிடுங்கிறது, கம்பாலாட்டி செல்ஃபோனை பிடுங்கிறது எல்லாம் நடக்குது தானே. அப்போ இதை ஊக்குவிக்கிறது வந்து பேரண்ட்ஸ் வந்து இந்த பசங்களை வளர்க்க நல்ல சூழ்நிலை இல்லைன்னா நீங்கள் அவளை ஹாஸ்டல் போட்டு படிக்க தான் வைக்கணும். வேலைக்கெல்லாம் அனுப்பாதீங்க, படிக்க வைங்க. கல்வியின் மகத்துவத்தை சொல்லிக் கொடுங்க. ஸோ இப்போ இந்த கேஸில் வந்துட்டு இந்த பசங்க மேலே இந்த அட்டம் மர்டர் கேஸ் போட்டிருக்காங்கன்னு சொல்கிறீங்க. இவங்களுக்கு ஒரு உச்சபட்ச தண்டனையாக கிடைக்கணும் அப்படின்னா என்ன கிடைக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? இது எபோவ் 7 years எபோவ் 10 years இம்ப்ரெஸ்மெண்ட் உள்ளது தானே இது. இது மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் ட்ரையல் கிடையாது, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ட்ரையல் இது. அதனால் ஒழுங்காக ட்ரையல் நடத்தினா தண்டனை வாங்கி கொடுக்கலாம் தானே. கருணை காட்ட மாட்டாங்க. இந்த வழக்கு கன்விக்ஷன் ஆகிடும். சென்சிட்டிவ் ஆகி போச்சுல்ல, இது கன்விக்ஷன் ஆகிடும். ஸோ கருணை கிடையாது. நீங்கள் நல்ல மாதிரியாக வக்கீல் வச்சு நல்ல மாதிரியாக வாதாடி தண்டனை வாங்கிக்கணும், தண்டனை பெற்றுக்கணும். நீங்கள் அக்யூஸ்டை ரிமாண்ட் பண்ண அன்றைக்கே தூக்கில் போடு சுட்டு தள்ளுலாம் பேசுகிறாங்க. இதனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. டெமோக்ரஸி கண்ட்ரி அப்படி செய்யவே முடியாதுல்ல. ஜனநாயக நாட்டில், இது மன்னராட்சி நாட்டில் தான் நீங்கள் சொல்கிறது நடக்கும். டெமோக்ரஸி நாட்டில் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. அதெல்லாம் முறையாக சுற்றி தான் வரும். ஸோ இப்போ இந்த வழக்கில் சிராஜ் அப்படின்ற ஒருத்தர் தானே பாதிக்கப்பட்டிருக்காரு. அவரோட வாழ்க்கை அப்படின்றது இதுக்கப்புறம் எப்படி இருக்க போகுதுன்றது எல்லாருக்குமே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அதே மாதிரி உங்ககிட்ட இருந்து இன்னொரு கேள்வி நான் கேட்கணும்னு நினச்சது என்ன அப்படின்னா, வருங்கால சந்ததியினருக்கு பேரண்ட்ஸ் என்ன மாதிரியான ஒரு வழிகாட்டுதலை கொண்டுட்டு வரணும், அதே மாதிரி அரசு இதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? பிள்ளைகளை ஒழுங்காக படிக்க வைங்க, கல்வியின் மகத்துவத்தை சொல்லுங்கள். உங்கள் அப்பா படிக்காத விட்டு தான் நான் கூலி வேலைக்கு போகிறேன்னு சொல்லுங்கள். நான் படிச்சிருந்தா கூலி வேலைக்கு போயிருக்க மாட்டேன், நான் ஏதோ ஒரு கவர்மெண்ட் உத்தியம் பார்த்துருப்பேன்டான்னு சொல்லிக் கொடுங்க. அரசு வேலையின் முக்கியத்துவத்தை சொல்லிக் கொடுங்க. எது பவருங்கிறது சொல்லிக் கொடுங்க, அதிகாரங்கிறது எதுன்னு சொல்லிக் கொடுங்க. ரவுடிசம் பண்ணுறதுலாம் அதிகாரம் கிடையாது தம்பி. அதிகாரங்கிறது எம்பவர்மெண்ட் தான் இங்கே சோஷியல் ஜஸ்டிஃபிகேஷன் உண்டு பண்ணும். தப்பாக ஒரு கட்சிகள் வந்து சொல்லிக் கொடுக்கும், வா என் கூட வா, உன்னை நான் இதாக்கிடுறேன் அதாக்கிடுறேன், உன்னை எம்எல்ஏ ஆக்கிடுறேன்னு சொல்லி கூப்பிட்டு போவோம். அதுக்கெல்லாம் போகாதீங்க. அரசியல் பண்ணுற வயசில் அரசியல் தெரிஞ்சுக்கிட்டா போகும். பண்ணணுங்கிற அரசியல் இல்லை, கூடி பிடிச்சிக்கலாம் தெரியாதீங்க. அது ஒரு வயசு இருக்குது, அது ஒரு காலம் இருக்குது, பண்ணிக்கலாம். படிக்கிற வயசில் படிங்க. எந்தெந்த வயசில் என்னென்ன ஸ்டேஜில் இருக்கணுமோ அந்த வயசில் ரஜினி 8 வாழ்க்கையை பிரித்து ஒரு பாட்டை பாடியிருப்பாங்க பாஷாங்கிற படத்தில்.
முதல் எட்டில் விளையாடாத விளையாட்டும் இல்லை, 2வது எட்டில் பண்ணாத கல்வி இல்லை, 3வது எட்டில் செய்யாத திருமணம், 4வது எட்டில் செய்யாத பெக்காத குழந்தை இல்லை, இன்னும் வரிசையாக சொல்லுவார். 8 மனித வாழ்க்கை பிரின்னு. இந்த 2வது எட்டில் நம்ம படிக்கணும் தானே, 3வது எட்டில் திருமணம் பண்ணிக்குவோம். 2வது எட்டிலே திருமணத்தை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சோன்னா கன்ஃபியூஸ் ஆகிடுவோம். நன்றி. நன்றி சார்.